வணக்கம். ஆல் இன் ஒன் நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பியூட்டி டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம். இரவில் இந்த ஃபேஷியல் செஞ்சிங்கன்னா முகம் க்ளீனாக இருக்குங்க. நம்மளுடைய முகம் க்ளீனாக இருந்தால் தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தெரியும். அப்போ எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது? அதுக்காக இரவில் போய் நம்ம ஃபேஷியல் பண்ண முடியுமா பார்லருக்கு போய் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும். நீங்கள் பார்லரே போக வேண்டாங்க, வீட்டிலையே இதை பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியானது, ரொம்ப ஹெல்த்தியானது, அதே மாதிரி நல்ல ரிசல்ட்டு பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடியதுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நேச்சுரல் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மலாக ஒரு வாட்டரில், அதாவது நீங்கள் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய தண்ணியில் நீங்கள் உங்கள் முகத்தை கழுவிக்கிங்க. கழுவுனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பசும் பால், பச்சை பால், அதாவது காய்ச்சாத பாலை 2 ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா அதில் தண்ணி 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டன் பஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த காட்டன் பஞ்சை அந்த பாலில் டிப் பண்ணி, அதாவது தொட்டு உங்களுடைய ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுடைய கழுத்து, காது, ஃபேஸு எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் 2 கைகள்னாலையுமே ஃபுல்லாக மசாஜ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அது காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் முகத்தை போய் கழுவிட்டு வந்துடுங்க. கழுவுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அடுத்ததாக உங்களுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய டெட் செல்கள்லாம் ரிமூவ் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அரிசி மாவு, கடைகளில் நீங்கள் வாங்கினாலும் சரி, இல்லை வீட்டிலையே நீங்கள் தயாரித்ததாக இருந்தாலும் நல்லது தாங்க. அந்த அரிசி மாவை 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பால், பசும்பால், காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் தக்காளி சாறு, நல்லா பழமாக பழுத்த சாறு அதில் சேர்த்துக்குங்க. 3 நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நீங்கள் பிம்பிள் நிறையா இருக்குது அப்படின்னா ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, மைல்டாக தேய்ங்க. உங்களுடைய நோஸ் சைடு, அதுக்கப்புறம் நெத்தி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மூக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஒரு டாட்ஸ் இதாக இருக்கும், அது எல்லாமே ரிமூவ் ஆகிடுங்க. இது அந்த இடத்துல ஃபுல்லாக நல்லா நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கள், மசாஜ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அது என்ன ஆகும்னா காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முகத்தை கழுவிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு அந்த வாழைப்பழத்தில் நீங்கள் 1 ஸ்பூன் மசித்த வாழைப்பழம் எடுக்கிறீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவு நீங்கள் தேன் எடுத்துக்கணும். நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறது என்ன அப்படின்னா, நாங்கள் சொல்லக்கூடிய அளவு நீங்கள் அந்த பொருட்களை எடுத்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு நல்லா பெஸ்ட்டாகவே கிடைக்குங்க. 1 ஸ்பூன் அந்த வாழைப்பழம் மசித்த வாழைப்பழம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் அளவு தேன் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள். வாழைப்பழம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். மசாஜ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருங்க. அது ட்ரை ஆயிரும், அதாவது நல்லா காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முகத்தை கழுவிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸ் பாருங்கள் நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போது இந்த பிரைட்னஸ் மார்னிங்கில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம இதுக்கு மாய்ஸ்சரைசர் பயன்படுத்தணும். நீங்கள் கடைகளில் கெமிக்கல் மாய்ஸ்சரைசர் பயன்படுத்த வேணாம். இயற்கையான முறையில் மாய்ஸ்சரைசர் நம்மளே வீட்டில் தயாரிக்கலாம். எப்படின்னா, நீங்கள் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. நீங்கள் நாட்டு மருந்து கடைகள்லையோ இந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஆலோவேரா ஜெல்லு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதில் நீங்கள் விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெயை நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் எடுத்து அந்த ஆலோவேரா ஜெல்லு ஊற்றி நல்லா உங்கள் கைகளை வச்சு நல்லா அதை
கலந்து விடுங்க. கலந்து விடும்போது என்னாகும் அப்படின்னா அது ரெண்டுமே கலந்து மிக்ஸ் ஆகி ஒரு ஒயிட் கலரில் மாய்ஸ்சரைசர் கிடைக்கும். அந்த ஒயிட் கலர் வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் நீங்கள் ஒன்றா வந்து அந்த கைகளை வச்சு நீங்கள் வந்து கலந்து விடணும். இப்போ நம்ம வந்து முட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒயிட் கலரில் ஒரு ஜெல்லு கிடைக்கும். அந்த ஜெல்லை உங்களுடைய ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்க போயிடுங்க. இந்த ஃபேஷியலை நீங்கள் தினமும் முடிஞ்சால் பண்ணலாம், அல்லது வாரத்தில் 2 டைம் மட்டும் பண்ணலாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் ரொம்ப க்ளீனாக இருக்கும், எந்த ஒரு பிம்பிளும் வராது. உங்களுடைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது நேச்சுரலானதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.